ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி மேக்ஸ் சார். இந்த பெருக்குத்தொகை ஃபார்முலா வச்சு பாலினாமியல்லையும் வரும், நமக்கு ஃபேக்டரைசேஷன் பண்ணுற மாதிரி வரும். ரெண்டு கொடுத்துருவாங்க, ரெண்டு ஃபேக்டரைசேஷன் பண்ணுற மாதிரி. இன்னொரு மீப்போவாவெல்லாம் மீசிமா கொடுத்துருவாங்க. அதை வச்சு இந்த ஃபார்முலா வச்சு போட வேண்டியது தான். இங்கே பாருங்கள், அடுத்தது மெத்தட் 9 பார்க்கலாம். மெத்தட் 9 விகிதம் வச்சு பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இரு எண்களின் விகிதம் 3:4 மற்றும் மீப்போவா 4 எனில் மீசிமா காண்க கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி மீசிமா கேட்டுட்டு மீப்போவா கொடுத்துருக்காங்கன்னா, ரெண்டு விகிதம் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மீப்போவாவோட இந்த மல்டிப்ளை பண்ணுங்கள். எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 4 டிவைடட் பை மீப்போவா 4 மல்டிப்ளை பண்ணும்போது, அதாவது பெருக்கல் பலன் டிவைடட் பை இந்த ஃபார்முலா வச்சு இதை டிவைட் கீழே பண்ண வேண்டியது தான். இதை பண்ணும்போது நமக்கு எல்லாத்தையும் சிம்பிளை பண்ணால் 48 கிடைக்கும். இப்போ இதோட மீசிமா 48 சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள். இரு எண்கள் 15:11 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் மீப்போவா 13 எனில் அவ்விரு எண்கள் யாதை கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி மீப்போவா கொடுத்துட்டாங்கன்னா இப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 15 × 13 என்ன வரும்? 195 வரும். அதே மாதிரி 11 × 13 143 வரும். இதுதான் இதுக்கு ஆன்சர். இரு எண்கள் தான் கேட்டிருக்காங்க, அதனால் மல்டிப்ளை பண்ணி அப்படியே போட வேண்டியது தான். இதுவும் அடிக்கடி கேட்டிருக்காங்க, இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. 18 மற்றும் 30 ஆகிய எண்களின் மீப்போக்கா மற்றும் மீசிமா விகிதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு டிவிஷன் மெத்தடில் 18 30ன்னு போட்டுட்டு, அடுத்து ஃபஸ்ட்டு 2ஆல் பண்ணும்போது 9 15ன்னு கிடைக்கும். மறுபடியும் 3ஆல் பண்ணும்போது 3 5ன்னு கிடைக்கும். எல்சிஎம்னா எல்லாத்தையும் எடுத்து எழுதணும்னு சொல்லியிருக்கேன். எல்சிஎம்னா 2 × 3 × 3 × 5, அதாவது ஆன்சர் 90ன்னு இருக்கும். அடுத்து ஹெச்சிஎஃப் பாருங்கள். ஹெச்சிஎஃப் 2 × 3 6ன்னு தான் கிடைக்கும். அதாவது காமனாக இருக்கிறது 2 மட்டும் தான், 6ன்னு கிடைக்கும். இது விகிதம் கேட்டிருக்காங்களா? என்ன விகிதம்? மீப்போக்கா மற்றும் மீசிமா, அதாவது ஹெச்சிஎஃப் தான் ஃபஸ்ட்டு போடணும். இப்போ 6:90 இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு 1:15 கிடைக்கும். இந்த சம் புரிஞ்சுதான்னு சொல்லுங்கள் கமெண்டில். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 3:4:5 என்ற விகித எண்களின் மீசிமா 240 எனில் மீப்போக்கா காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம 3x 4x 5x நம்ம எழுதிக்கலாம். இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தால் 60xன்னு கிடைக்கும். இந்த 60xக்கு நமக்கு மீசிமா 240 கொடுத்துருக்காங்க. இப்போ 60x = இது மீசிமா தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ 240ன்னு போடலாம். இப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்னா 4ன்னு கிடைக்கிது. இப்போ எக்ஸோட வேல்யூ தான் ஹெச்சிஎஃப் சொல்லலாம், காமனாக இருக்கிறது தான் ஹெச்சிஎஃப் சொல்லலாம். இப்போ மீப்போவா தான் கேட்டிருக்காங்க. இப்போ மீப்போவோட வேல்யூ 4ன்னு நம்ம எழுதிக்கலாம். இந்த சம்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மெத்தட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மெத்தடில் சம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.